ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யா லீஃப் இருக்கு இல்லையா, இந்த கொய்யா இலையை வந்து நம்ம வந்து டயபெட்டிஸுக்கு இது நல்ல மெடிசனு. இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி நைட்டே வச்சிட்டோம்னா அது வந்து டீ மாதிரி இருக்கும், தேயிலை மாதிரி. ஸோ நல்லா துவராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ்க்கு வந்து அடிக்கடி யூரின் போகிறாங்க இல்லையா, அவங்க இந்த வாட்டரை நைட்டு பாயில் பண்ணி வச்சு மார்னிங் வந்து 1 டைம் சாப்பிட்டுட்டாங்கன்னா, ஸோ 1 வீக் வந்து 2 டைம்ஸ் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பிகாஸ் யூரினை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதே இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து நமக்கு வெயிட் லாஸ், உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம். வெயிட்டு ரொம்ப இறங்கும். அண்டு அதே மாதிரி டீத் பெயின் இருக்குல்ல, பல்வலி, அந்த பல்வலிக்கு இது அந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வீக்கம் குறையும், பல்வலி கொஞ்சம் கம்மியாகும். இந்த பூச்சி இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு நம்ம இதை பண்ணலாம். இதை பண்ணும்போது நம்ம அதை வாயில் வச்சுருக்கும்போது அந்த பெயின் கொஞ்சம் குறையும், அந்த பூச்சியும் கொஞ்சம் கீழாகும். ஸோ இது வந்து நமக்கு குட் மெடிசன். அண்ட் வயிற்று புண்ணுக்கும் நல்லது, வெயிட் லாஸும் ஆகும், சுகரையும் குறைக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரூட்ஸும் தெரியும், தென் மோர் விட்டமின்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப ஹெல்த்தி. பட் வாரத்தில் வந்து நம்ம ஒரு வாரத்தில் நம்ம 2 டைம் தான் இந்த தண்ணியை நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா கிட்னிக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் இது நம்ம சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு, அந்த மாதிரி இதை நம்ம வந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதை பார்த்து சாப்பிடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.